ஏடி உமா, சஞ்சய் கீழ இருந்தா பாரு, கொஞ்சம் வர சொல்லு. மகாராணி மேலேயே நின்னுக்குவாங்களாம், கீழே இருக்கிற நம்மள வேலை வாங்குவாங்களாம். சஞ்சயா, வர சொல்றேன். இந்த முப்பாத்தா அடுத்தவங்க கிட்ட வேலை வாங்குறதே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கா. ஏம்பல மீன் குழம்பு வச்சிருக்கிற வேணுமா? ஐய மீன் குழம்பா, எனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. ச்சே, முப்பாத்தா மாதிரி ஒரு ஆளை இந்த உலகத்துல பார்க்கவே முடியல. வாண்டடா கூப்பிட்டு மீன் குழம்பு தரேங்கறா. கொஞ்சம் சோத்தையும் கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு நல்லா போய் தூங்க வேண்டியதா. முப்பாத்தா, சும்மா சொல்லக்கூடாது, நீதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லவ. என்னடி பண்றது, எதையாவது செஞ்சோம்னா 4 பேர் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும்னு எனக்கே தோணுது. அதனாலதான் சரி மேல வா. பசிக்குதுமா, சாப்பிட என்ன வச்சிருக்கீங்க? அதே மீன் குழம்பா? டேய், ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிருக்கிற, போய் போட்டு சாப்பிடு. அந்த மீன் குழம்பு தலையில கட்டுறதுக்கு ஒரு ஆளை வர சொல்லியிருக்கிறேன். வேண்டாமா, மீன் குழம்பு நல்லாவே இல்ல. அது மட்டும் இல்ல, வச்சு 2 நாள் ஆகுதுமா. யாருக்காவது கொடுத்து ஏதாவது ஆயிர போகுது. அட நீ வேறடா, நாம உமா இருக்கிறாளே, அவ 10 நாள் வச்ச மீன் குழம்பு கொடுத்தா கூட நல்லா தின்னுட்டு குத்துக்கள் மாதிரி அலைவா. இந்த ஊர்லயே, ஏன் இந்த காலனிலேயே வேஸ்டான பொருளை அவட்ட தாண்டா கொடுப்பாங்க. குப்பைக்கு போறத பாலும் வயிற்றுக்கு போயிட்டு போகுது.